உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணத்தன்னைக்கு இப்படி ஏதாவது அபசுகுணமா நடந்தா மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சரி பண்றதுக்கு சுகந்த பரமேஸ்வரர் சன்னிதானத்துல அந்த சிவபெருமான் முன்னிலையில அவருக்கு உகந்த உச்சி காலத்துல அந்த தாலிய வச்சு மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டான யாகம் வளர்த்து பூஜை செய்யணும். அந்த பூஜை செய்யும் போது அந்த தாலிக்கு சொந்தமான பொண்ணு அங்க இருக்க கூடாது. அந்த உச்சி காலத்துல செய்யற யாகத்துல இருந்து வர்ற சக்தி சாதாரண சக்தி இல்ல. அந்த சிவபெருமானை அருள்பாலிச்சு அந்த தாலிக்கு பலம் சேர்ப்பாரு. அந்த தாலிய அனன்யாவோட ரத்த சொந்தமுள்ள சுமங்கலி பொண்ணுதான் பூஜையில இருந்து வாங்கிட்டு வரணும். அந்த சிவபெருமானோட அருள் கொண்ட அந்த தாலியத்தான் அனன்யா கழுத்துல கவின் கட்டணும். அனன்யாவுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கிறதாலதான் எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இதெல்லாம் எப்படி பண்றது? அங்க கோயில்ல பூஜைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணிடலாம். உங்க வீட்ல இருந்து நான் சொன்ன மாதிரி அனன்யாவுக்கு ரத்த சொந்தமுள்ள சுமங்கலி பொண்ணுதான் அந்த தாலிய கோயில்ல வச்சு பூஜை பண்ணி அங்கிருந்து எடுத்துட்டு வரணும். சுவாமிஜி, இந்த நேரத்துல எப்படி? பரவாயில்ல சித்தி, நான் போய் இந்த தாலிய பூஜை ரூம்ல வச்சு பூஜை முடிஞ்சதும் தாலி எடுத்துட்டு நேரா முகூர்த்தத்துக்கு வந்துடுறேன். இவங்க 2 பேரையும் நம்பி அனுப்புறீங்களே, வந்துருவாங்களா? ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் விஸ்வாசரும் போய் அந்த பூஜையை முடிச்சிட்டு அனன்யாவுக்கு கடவுள் சக்தி கொண்ட அந்த தாலிய முகூர்த்தத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து அத கவின் அனன்யா கழுத்துல கட்ட வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் கட்டி வைப்பேன். தாலி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். போய் எடுத்துட்டு வரேன். போப்பா. இந்தாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. பை. ஜெய். ஹே, நீங்க என்ன பண்ற? மண்டபத்துல யாராவது பாத்திர போறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரிலாக்ஸ் ஜெய். இப்ப எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நான் உங்க வைஃப் ஆக போறேன். நாளைக்கு இந்நேரம்லாம் நம்ம 2 பேரும் நியூலி மேரிட் கப்பிள்ஸ். திருந்தவே மாட்டியா? அறிவே இல்ல. ஒரு தடவை சொன்னா புரியாது. என்ன ஜெய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 24 hours தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் மொத்தமா உங்களுக்கு தான். நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். என்ன? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சொல்லு. உன்னை பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஓரமா ஒளிஞ்சு நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா தேடி வந்து டார்ச்சர் பண்ற. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.